சில உயிர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்தாலும் அவை விட்டு செல்லும் நினைவுகள் காலத்தால் அழியாதவை. அவ்வாறு ஆப்பிரிக்க காடுகளில் வாழ்ந்த ஓர் சகாப்தம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. கென்யாவின் எம்போசலி தேசிய பூங்காவின் அடையாளமாக திகழ்ந்த அனைவராலும் நேசிக்கப்பட்ட கிரேக் என்ற யானை தனது 54வது வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றுள்ளது. கிரேக் ஒரு சாதாரண யானை மட்டுமல்ல, அது ஒரு சூப்பர் டாஸ்கர். அதாவது 45 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட நிலத்தை தொடும் அளவிற்கு நீண்ட தந்தங்களை கொண்ட ஒரு அபூர்வ வகை யானை. எவ்வளவு பிரம்மாண்டமான உருவம் கொண்டிருந்தாலும் கிரேக் மிகவும் அமைதியான கண்ணியமான ஒரு வனவிலங்கு. சுற்றுலா பயணிகள் அதனுடன் புகைப்படம் எடுக்கும் போது பொறுமையாக காத்திருக்கும் தன்மை கொண்டது. அது சாதாரண விலங்கு மட்டுமல்ல, அந்த காட்டில் கௌரவமாக வாழ்ந்த ஓர் அபூர்வம். தந்தங்களுக்காக யானைகள் வேட்டையாடப்படும் இந்த காலத்தில் கிரேக் 54 ஆண்டுகள் காட்டில் பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கிறது. இது கென்ய பாதுகாப்பிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றே கூற வேண்டும். இவரிடம் ஜனவரி 3ஆம் திகதி அன்று இந்த வனத்தின் அரசன் இயற்கை காரணங்களால் உயிரிழந்தது. இனி கிளிமாஞ்சரோ மலையின் நிழலில் கூட அந்த பிரமாண்டமான உருவத்தை யாரும் காண முடியாது. காடு கிரேக்கிற்கு ஒரு மௌனமான அஞ்சலியை செலுத்துகிறது. கிரேக் இன்று நம்முடன் இல்லை, ஆனால் அதன் குட்டிகள் மூலம் கிரேக்கின் வீரம் செறிந்த இரத்தம் இந்த மண்ணில் தொடர்ந்து வாழும். காட்டின் காற்று அதன் நடையை நினைவில் வைத்திருக்கும். அந்த மண் அதன் பாதச் சுவடுகளை பத்திரப்படுத்தும். கிரேக் ஒரு கதையாக, ஒரு காவியமாக நம் மனங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும். இயற்கையின் சட்டப்படி ஓர் உயிர் தோன்றி மறையலாம், ஆனால் கிரேக் போன்ற ஜாம்பவான்களின் கதை ஒருபோதும் முடிவதில்லை.